மாஸ்டர் நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து ஸ்கூட்டி வந்துருச்சு மாஸ்டர். இப்போதான் நான் அம்மா கூட போறது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி பின்னாடி அம்மா பிடிச்சிக்கிட்டு நான் போறேன் மாஸ்டர். மாஸ்டர் வாங்கி கொடுத்த பெல்ட் நான் இது வரைக்கும் கழட்டுறதே இல்லை மாஸ்டர். நான் போட்டுட்டு தான் இருக்கேன் மாஸ்டர். பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நடந்துருவேங்க நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு மாஸ்டர். மாஸ்டர் இப்போ வந்து நீங்க சொன்னீங்கல்ல மரக்கண்ணெல்லாம் ஸ்கூல்ல நல்லான்னு டிவிலலாம் பார்த்துட்டு பிள்ளைங்க கேட்க ஆரம்பிச்சிச்சுங்க மாஸ்டர். மாஸ்டர் எப்போ வந்து நம்ம ஸ்கூல்ல வந்து மரக்கண்ணு நடுவாங்கன்னு நானும் வந்து காத்துட்டே இருக்கேன் மாஸ்டர். எப்போ வருவீங்கன்னு. நான் படிப்புலேயே நல்லா படிக்கிறேன் மாஸ்டர். இயற்கையை பாதுகாக்கிறதுக்கும் காத்துட்டு இருக்கேன் மாஸ்டர். இப்போ வந்து எனக்கு படிப்பு தான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி நான் ஸ்கூல்ல நான் ஃபர்ஸ்ட் வாங்கி காமிக்கிறேன் மாஸ்டர். மாஸ்டர் இப்போ வந்து நான் சென்னை வந்துட்டு இப்போ நான் வந்தேன் மாஸ்டர். பிள்ளைங்கெல்லாம் என்னை ரொம்ப பெருமையா பாக்குதுங்க மாஸ்டர். எனக்கே வந்து ஏதோ நானே ஒரு படத்துல நடிச்சுட்டு வந்த மாதிரி ஏதோ எனக்கு ஒரு ஃபீலா இருக்கு மாஸ்டர். இல்லை என்னை ஒரு பெருமையா பாக்குதுங்க மாஸ்டர். ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய மாற்றம் ஃபவுண்டேஷன் மூலமா ஸ்வேதா அப்படின்ற இந்த சின்னஞ்சிறுமிக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. அவங்களால நடக்கிறதுக்கான முயற்சி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான மிஷனுக்காக ராகவா லாரன்ஸ் அவர்கள் உதவி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லி அவங்கள வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. கூடவே அவங்க அம்மாவுக்கு ஒரு ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சின்னஞ்சிறுமி ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க அம்மா அவங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு இன்னுமே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் நான் படிக்கிறேன், நீங்க ஸ்கூலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்களா, எப்போ வருவீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா தன்னுடைய உள் மனசுல இருக்கிறத இந்த குழந்தை வெளிப்படுத்துறது பலரையுமே நிகழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கு. நிச்சயமா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் இதை கேட்டுட்டு அந்த குழந்தைக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்னுமே எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹைண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.